இது நம்ம மகிழ்வனத்துல உள்ள வாட்டர் ஆப்பிள் மரம் தாங்க. இந்த மரம் 3 மரம் இருக்குங்க. 3 மரம் 3 டிஃப்ரெண்ட் கலர்ல நான் வச்சிருக்கேங்க. நம்ம தோட்டத்துல இருக்கு. ஒண்ணு வந்து ரெட் கலர்ல இருக்குங்க. இந்த பழம் தாங்க. இது வந்து இப்போ வந்து காய்ச்சிருக்குங்க. இது மரம் ஃபுல்லா காயா இருக்குங்க. ஆனா இந்த டைம் வந்து காத்து ரொம்ப அதிகமா இருந்ததுனால எல்லா பழங்களும் நெறைய கீழ கொட்டிருச்சுங்க. கொட்டிட்டு இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஆனா இதுலயுமே குருவிகள் நெறைய இருக்குங்க. கிளிங்களும் நெறைய இருக்கும். நம்ம காலையில போகும்போது பார்த்தா உள்ளார தான் நெறைய பறந்து போகும். அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க நம்மளுக்கு. ஆனா நாங்க போன வீக்லயே ஒரு 10 கிலோ பக்கமா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து நான் 3வது டைமா பறிக்கிறேங்க. பறிக்கும்போது அப்பயுமே கொஞ்சம் காய் இருந்தது. அப்பதான் நான் அந்த வீடியோ எடுத்ததுங்க. இந்த பழமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்கறதுக்கு முந்திரி போலயே இருக்குங்க. திடீர்னு ஒருத்தர் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா, முந்திரி தான் காய்ச்சிருக்கு அப்படின்னு நினைப்பாங்கங்க. தெரியாதவங்க பார்த்தாங்களா, அவ்வளோ அழகா இருக்குங்க. நம்ம சாப்பிட்றதுக்கும் ஃபுல்லா நல்லா கிரன்ச்சியா இருக்குங்க. இதில வந்து 93% வந்து வாட்டர் கன்டென்ட் தாங்க. இது இந்த மதியான டைம்லாம் சாப்பிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா ஒரு சாப்பிட்டோனே நம்ம உடம்பே ஒரு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோங்க. அந்த அளவுக்கு இது வந்து நல்லா இருக்குங்க. நான் மரம் வச்சு 4 வருஷம் ஆகுதுங்க. ஆனா 1 இயர்லயே எங்களுக்கு வந்து பழங்கள் வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 3 மரமுமே 3 டிஃப்ரெண்ட் கலர்ல நாங்க வச்சிருக்கோங்க. இது வந்து அந்த பழத்துக்கு ரெட் கலருக்கு முன்னாடியே இது வந்துருச்சுங்க. ஆனா வீடியோ வந்து நான் லேட்டா தான் இது போஸ்ட் பண்றேன். இதில வந்து நெறைய காய் இருந்ததுங்க. அப்போ வந்து காத்து கொஞ்சம் கம்மியா இருந்ததுங்க. அதனால நெறைய காய் பிடிச்சதுங்க. இன்னொன்னு வந்து கொஞ்சம் லைட் பிங்க்கா இருக்குங்க. இன்னொரு மரம். அந்த மரத்தில கொஞ்சம் காய் கம்மியா தான் இருந்திருக்கு. இனிமேல் அடுத்த இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு அதிலயும் காய் வர ஆரம்பிக்குங்க. 3 மரமுமே நல்லா எங்களுக்கு குடுக்குதுங்க. இதில வந்து சத்துக்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இரும்பு, கால்சியம், மெக்னீசியம், மேக்னீசியம் இது அப்படின்னு நெறைய இருக்கு. இந்த கால்சியமும், மெக்னீசியமும் நமக்கு இருந்தாவே எலும்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா? அது மாரி இரும்புச்சத்து இருந்தாவே ஹீமோகுளோபின் கன்டென்ட் தானா ஏறிடுங்க. அது நார்ச்சத்து இருக்குங்க. நார்ச்சத்து இருக்கும்போது குடலுக்கு நல்லது. இவ்வளோ நல்லா இருக்கும்போது இந்த காய வந்து நாம ஏங்க மிஸ் பண்ணுவானே? உங்க வீட்லயும் இடம் இருந்தா வாங்கி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கங்க.